بسم الله الرحمن الرحيم يوم يقوم الناس لرب العالمين كلا إن كتاب الفجار لفي سجين وما أدراك ما سجين كتاب مرقوم ويل يومئذ السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடரிலே இஸ்லாத்தின் கொள்கைகள் கோட்பாடுகள் மூலமாக மனித குலத்திற்கும் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்திற்கும் எத்தகைய நன்மைகள் கிடைத்து வருகின்றன என்பதை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு உலகம் பூரா கவனிக்க தவறி இருக்கின்ற, இஸ்லாம் மாத்திரமே கவனத்தில் கொள்ளுகின்ற மிக மிக ஒரு முக்கியமான நன்மையை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். உலகத்தில் பெண்களை பொறுத்தவரை ஆதி காலத்திலிருந்து இன்று வரை நம்ம எடுத்துக்கொண்டோமையானால் அவர்கள் மனிதர்கள் சரிபாதியா இருந்தாலும் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில, அவர்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு வகையில, அவர்களுடைய மானத்தை காப்பாற்றுகின்ற வகையில ஒரு மார்க்கம் ஒரு சிந்தனையை செலுத்தினால்தான் அது மனித குலத்திற்கு நன்மை செய்வதாக அமைய முடியும். சரிபாதியாக இருக்கக்கூடிய ஒரு சாராரை ஒரு போகப் பொருளாகவே கருதக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். பெண்கள்னா என்ன, அவங்க ஆண்களை கவரக்கூடிய வகையில வெளியே நடமாட வேண்டும், அவங்களை ஈர்க்கிற வகையில நடந்து கொள்ள வேண்டும். அவங்களும் அதை சரிகண்டு தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை எல்லாம் கண்கூடாக உணர்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட பெண்களும் சில பேர் என்ன விரும்புகிறார்கள், தங்களை எல்லாரும் பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆண்களும் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டா, பெண்கள் இந்த மாதிரி வெளியே நடமாடினால்தான் நமக்கு கவர்ச்சியாக இருக்கும், ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். இது ஆதி காலத்தில் இருந்து இது வெவ்வேறு வடிவங்கள் மாறும். சில நேரங்கள்ல அவங்களை கட்டாயப்படுத்தி அடிமைங்கிற மாதிரி வைத்து ஆட சொன்ன ஆடுவது என்கிற நிலையில வைத்திருந்தது ஒரு காலம். இன்றைக்கு அதே மாதிரியான விஷயம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அது உரிமைங்கிற பேர்ல, அது நல்லதுங்கிற பேர்ல அவங்களுக்கு திணிக்கப்பட்டு மூளை செலவை செய்யப்பட்டு அதே காரியம் இன்றைக்கு நடக்கிறது. பெண்கள்னா என்ன, அவங்க ஆண்களுக்கு சந்தோஷம் கொடுப்பதற்காக வேண்டி, அது புருஷன் என்ற ஆணுக்கு மாத்திரமில்ல, எந்த ஒரு ஆணா இருந்தாலும் ஒவ்வொரு ஆணுக்கும் ஏதாவது ஒரு வகையில சந்தோஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் பெண்கள் படைப்பு என்ற அடிப்படையில இன்றைக்கு உலகம் பெண்களை போகப் பொருளாக கருது, மனித உரிமைங்கிற பேர்ல கூட போகப் பொருளாக கருதுகிறது. நீங்கள் பார்க்கலாம், ஒரு திரைப்படத்தை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த திரைப்படத்தில் பெண்களை எப்படி சித்தரிக்கிறாங்க, ஆண்களை எப்படி சித்தரிக்கிறாங்க. ஆண்கள் ஒரு முழுமையாக ஆடை அணிந்திருப்பார்கள், கோட்டு சுட்டு போட்டிருப்பார்கள், பேண்ட் போட்டிருப்பார்கள், அது டை கட்டியிருப்பார்கள். அதே நேரத்தில் ஒரு பெண்ணை எப்படி காட்டுவார்கள், மிக மிக குறைந்த ஒரு ஆடையை அணியக்கூடிய வகையில தான் பெண்களை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. ஒரு ஆண் அவனுடைய சில உறுப்புகளை மறைக்க தவறுகிற காரணத்தினால் பெரிய பாரதூரமான விளைவுகள் எல்லாம் ஏற்பட்டு விட போவதில்லை. அவனே ஒழுங்காக டிரெஸ் பண்ணக்கூடிய வகையில மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு உலகம் பெண்களை எப்படி அறிமுகப்படுத்துகிறது. அவங்களுக்கு கை உழவு தெரியக்கூடிய வகையில டிரெஸ் இருக்கிறது, இடுப்புக்கு கீழே இடுப்பு தெரியக்கூடிய, வயிறு தெரியக்கூடிய வகையில அவங்களுடைய டிரெஸ் இருக்கிறது, முதுகுல எடுத்துக்கிட்டா முக்காவாசி தெரியக்கூடிய வகையில அவங்களுடைய ஆடை அணிவிக்கப்படுகிறது, அவங்களுடைய தொடை பகுதி எல்லாம் தெரியக்கூடிய வகையில ஆடை அணிவிக்கப்படுகிறது. அந்த குறைந்தபட்ச ஆடை கூட உடலை இறுக்கி பிடிக்கிற விதமாக அமைத்துதான் சினிமாவில் காட்டுகிறார்கள். ஊடகங்கள் எப்படி காட்டுகிறார்கள், கவர்ச்சி படம் என்று போடுகிறார்கள். ஒரு ஆம்பளை எந்த மாதிரி படம் போடுகிறார்கள், பெண்ணை எந்த மாதிரி போடுகிறார்கள். அப்ப இதுல என்ன விளங்குகிறது, பொம்புளை என்று சொன்னா ஆம்பளைக்கு சந்தோஷம் கொடுக்கிறது தான் படைக்கப்பட்டவ ஒரு போக பொருள். அவளுக்கு ஒரு மானமோ மரியாதையோ ஒரு கண்ணியமோ கௌரவமோ கிடையாது. அந்த காலத்துல எப்படி தாசிகளை ஆட விட்டு பாட விட்டு எல்லாரும் ரசித்துக் கொண்டிருப்பார்களோ அந்த ஒரு நிலையை தான் உரிமைங்கிற பேர்ல முதல்ல கட்டாயப்படுத்தி அந்த செய்ய வைத்தார்கள். இன்று அது சரிகான வைத்து மூளையை செலவு செஞ்சு அதை திணிக்கப்பட்டு அதே காரியம் நடக்கிறது. ரெண்டு ஒரே காரியம் நடக்கிறது. அது வற்புறுத்தி செய்கிறார்கள். இன்றைக்கு என்ன செய்யறாங்க, விரும்பி செய்யறாங்க. அந்த ஒரு நிலைமைக்கு மனிதர்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். சினிமா விட்டுருங்க, செய்தித்தாள்களை விட்டுருங்க, ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்திலே கூட ஆடை நிர்ணயிப்பார்கள். மாணவர்களுக்கு ஒரு ஆடை நிர்ணயிப்பார்கள், மாணவிகளுக்கு ஒரு ஆடை நிர்ணயிப்பார்கள். அப்ப மாணவர்கள் மாணவிகளுடைய ஆடைகளை ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா போட்டுட்டு வாங்கண்டா கூட அது பொருத்தமானது இல்ல. அது கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு அளவுக்கு. ஆனா என்ன நடக்கிறது, ஆம்பளைக்கு டிரெஸ் என்னன்னு கேட்டா ஒரு ஃபுல் பேண்ட் போட்டு வரணும். ஒரு 10ஆம் கிளாஸ் மாணவனாக இருந்தால் அவன் முழுக்கை சட்டை அணிந்திருக்க வேண்டும், முழு கால் சட்டை அணிந்திருக்க வேண்டும். அவனை பொறுத்தவரைக்கும் அவனுடைய கையும் முகமும் தான் தெரியும்.
மற்றதெல்லாம் மறைத்தவனாகத்தான் ஒரு ஆணுடைய யூனிஃபார்ம் என்று சொல்லக்கூடிய அந்த சீருடை ஆண்களுக்கு இப்படித்தான் தீர்மானிக்கப்படுகிறது. பெண்களுக்கு அதே பள்ளிக்கூடத்தில் என்ன மாதிரி தீர்மானிக்கிறார்கள்? அவர்களுக்கு கை இவ்வளவுதான் இருக்கும், அவங்களுடைய கவுனம் சொல்லி தொடை வரைக்கும் இருக்கும். அப்ப தொடைக்கு கீழே உள்ள கால் எல்லாம் தெரியக்கூடிய வகையில ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் படிக்கிறார்கள். ஆண்கள் கொஞ்சம் குறைவான ஆடை அணிந்தால் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்பட போவதில்லை. பெண்கள் குறைவான ஆடை அணிந்தார்களே ஆனால் அது அவங்களுக்கும் பாதிப்பு. ஆண்கள் கூட படிப்புல கவனம் செலுத்த முடியாமல் அதனால் அவன் ரொம்ப பின்னடையக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படுகிறது. இதெல்லாம் தெரிந்து இருந்தும் கூட அதனால மார்க்ல பெண்கள் எடுக்கிறாங்க, ஆண்கள் எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா இவன் டிரெஸ் குறைச்சு கொண்டே பெண்களை கொண்டே விட்டவுடனே அவன் படிக்க மாட்டேங்கிறான். அவனுடைய தரமெல்லாம் குறைந்து போய் விடுகிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நடத்தக்கூடிய அறிவாளிகளுக்கு, அதுல படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு, அது நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு, அதுக்கு பிள்ளைகள் அனுப்பக்கூடியவர்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியல. ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணும், பொம்பளை எப்படி இருக்கணும் அது விளங்கல. ஒரு பெண்ணை கண்ணியமா நடத்துவது என்ன, அவளை எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு தாசியை போல அவளை நடத்துவது என்ன, இந்த ஒரு வேறுபாடு விளங்காமல் அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி நிர்ணயித்தார்களே ஆனால், காலேஜுகள்ல கல்லூரிகள்ல இந்த மாதிரி நிர்ணயித்தார்களே ஆனால், அப்ப இவர்கள் என்ன விளங்கல, பெண்களை கண்ணியமாக நடத்தல் என்பது உலகத்தில் யாருக்கும் விளங்கவில்லை. பார்க்கிறோமா இல்லையா? பெரிய பெரிய முதல்வர்கள் பிரதமர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய விழாக்கள்ல கூட இந்த மாதிரியான ஒரு ஆடையோடு போய் பெண்கள் உட்கார்வதும், இந்த மாதிரி ஒரு ஆடையோடு ஒரு ஆம்பளை உட்கார முடியுமா? ஒரு முதல்வர் கலந்து கொள்கிறாரு, ஒரு முக்கியமான தலைவர் கலந்து கொள்கிறாரு, அந்த மேடையில பாத்தீங்கன்னு சொன்னா காலுக்கு மேல காலை போட்டு தொடையெல்லாம் வெளியில உள்ள ஆடியன்ஸுக்கும் முதல்வருக்கும் தெரியக்கூடிய வகையில போய் அதை காட்சியா ஆக்குறாங்க, மீடியாக்கள்ல காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த மேடையில ஒரு ஆம்பளை போய் உட்கார்ந்தா ஜீர்ணிப்பார்களா? ஆண்கள் இந்த மாதிரி ஒரு சட்டி அளவுக்கு ட்ரெஸ் போட்டுக்கொண்டு ஒரு பொது மேடையில உட்கார முடிந்தால் அது அருவருப்பா இருக்கிறத, அதை விட இது அருவருப்பா இருக்க வேண்டாமா? அதை விட நம்ம வெறுக்க வேண்டாமா? இது என்ன, இது அநியாயமா இருக்கு. ஒரு ஆம்பளை கூட வெட்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை பெண்கள் செய்கிறாங்களே, ஒரு ஆண்கள் கூட கூசி நடுங்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு பொதுவான சபையில ஆண்கள் மத்தியில வேண்டால் இந்த மாதிரி நடப்பார்கள். பெண்கள் மத்தியில் ஆண்கள் இப்படி நடக்க மாட்டார்கள். ஆனால் பெண்கள் ஆண்கள் மத்தியில் இப்படி நடக்கிற அளவுக்கு துணிச்சலாக செய்கிறார்களே, தப்பு இல்லை நினைத்துக் கொண்டு செய்கிறார்களே, அவர்களுக்கு எது நல்லதுன்னு போதிக்கப்படல. அந்த பெண்ணுக்கு தெரியல. ஆகா, நம்மள ஒரு மாதிரியாவில் ஒரு போக பொருள் மாதிரில பாக்குறாங்க, அடுத்தவங்க பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த காலத்தில் இருந்துச்சு, அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி நம்ம உடன்படுவது என்று அவள் விளங்காத வகையில் அந்த பெண்ணும் இருக்கிறார். அவள் அப்படியே இந்த சமூகம் என்ன செய்கிறது, பயிற்றுவிக்கிறது. ஒரு ஆணை அந்த மாதிரி பயிற்றுவிக்க மாட்டா. அப்ப என்ன விளங்குறது? படித்தவர்கள் மத்தியில் அப்படி இருக்கிறது, அரசியல்வாதிகள் மத்தியில் அப்படித்தான் இருக்கிறது, தலைவர்கள் மத்தியில் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு விஞ்ஞானிகளா இருந்தா கூட ஒரு ஆம்பளை விஞ்ஞானி பொம்பளை விஞ்ஞானி அணிகிற ஆடையை பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஒரு முழுமையாக மறைத்த நிலையில் ஆடை அணிகிறார்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆடை அணியக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிவதில்லை. விளையாட்டுல கூட ஒரு டென்னிஸ் விளையாட்டு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆம்பளைக்கு அரக்கால் டவுசரை போட்டு விடுறான், பொம்பளைக்கு ஒரு ஜட்டி மட்டும் போட்டு விட்டு தொடைக்கு மேல கவுன போடுறானா இல்லையா? ஏன்பா ஒரே விளையாட்டு, அந்த விளையாட்டை ஒரு ஆம்பளை விளையாடுற அளவுக்காவது பெண்ணுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமா? அப்ப இவங்களுடைய பார்வை என்ன? பெண்கள் என்று சொன்னா ஆம்பளை அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஆம்பளைக்கு சுகம் கொடுக்கணும் என்கிற வகையில் தான் இன்றைக்கு பெண் இனம் நடத்தப்படுகிறது. இதுக்கு பேர் மனித உரிமையா? எதுக்கு இந்த மாதிரி பெண்கள் அவங்களுடைய மானத்தை இழந்து கேவலமாக ஒரு அற்பத்திலும் தாசிகளை போல நடத்தப்படுவது உரிமை என்கிற அளவுக்கு இன்னைக்கு மூளைச்சலவை செய்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல உலகமே பார்க்காத விஷயம், பார்க்க மறுக்கிற விஷயம், கண்ணு முன்னாடி 1000 விளைவு ஏற்பட்டாலும் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மூளை இதை சொல்லுதா இல்லையா? என்ன சொல்லுது? ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே மாதிரியா டிரெஸ் அணிய முடியாது, ஆணுடைய உடல் வேற பெண்ணுடைய உடல் வேற, ஆண்கள் குறைவான அளவுக்கு ஆடை அணிந்தால் அதனால் எந்த விதமான பாதிப்பு ஏற்பட போவதில்லை, பெண்கள் குறைவான உடை அணிவார்களே ஆனால் அந்த பெண்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. அதை விட முக்கியமாக ஆண்களுடைய மனநிலை கெட்டு ஆண்களுடைய தடுமாற்றம் ஏற்படுவதற்கெல்லாம் காரணமாக அமைகிறது. அதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த சினிமாக்கள்ல இந்த மாதிரியான ஆடைகள்ல ஆடக்கூடியவர்கள், பொது இடங்கள்ல இந்த மாதிரி வரக்கூடியவர்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிப்பதற்காக வேண்டிய ஆண்களுடைய வக்கர புத்தியின் காரணமாக அறிவு ஜீவிங்கிற போர்வையை போர்த்தி கொண்டு பெண் உரிமை என்கிற போர்வையை ஆம்பளையும் சேர்ந்து போர்த்தி கொண்டு இதையெல்லாம் நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் அவங்களுடைய தங்கச்சி அந்த மாதிரி ஆட விடுவார்களா? அவங்க மனைவி அந்த மாதிரி வெளியே அனுப்புவாங்களா? அப்ப அடுத்தவனுடைய மனைவி அடுத்தவனுடைய தங்கச்சிய இந்த மாதிரி பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் இந்த வாதம் எடுத்து வைக்கப்படுகிறதே தவிர உன் மகளை அப்படி அனுப்புவியா? உன் தங்கச்சி உன் மகளுக்கு நீ எதை செய்ய மாட்டியோ,
உன்னுடைய தங்கச்சிக்கு நீ எதை செய்ய மாட்டியோ, உன் மனைவிக்கு நீ எதை செய்ய மாட்டியோ அதை வந்து அடுத்தவர்கள் செய்யணும் நீ பேசினா பெண் உரிமைக்கா பேசுறப்ப? இது பெண் உரிமைக்கு பேசுறது இல்ல, வக்கர புத்தியில. வக்கர புத்திக்கு எல்லாரும் வாங்கன்னு சொன்ன கேட்பானா? நான் உங்களை எல்லாம் பார்த்து பார்த்து ரசிக்கிறேன், அதுக்காண்டி அரைகுறை ஆடையில வாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியுமா? அதை மறைக்கிறதுக்கு உள்ள திரை என்ன? நாங்கெல்லாம் அறிவாளிகள், மூளையை அறவே செலவழிக்காத இந்த கூமுட்டைன்னு சொல்லுவாங்களே, இந்த தரத்தில் உள்ளவர்களுக்கு பேர் என்ன? அறிவு ஜீவியம். அறிவை பயன்படுத்துறாங்களாம். இது அறிவை பயன்படுத்துற லட்சணமா? ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் இந்த டிரெஸ் குறைப்பது என்ன உரிமை இருக்கிறது? ஆண்கள் எல்லாம் இந்த டிரெஸ் குறைச்சுதான் பெரிய பெரிய பதவிகள் அடைஞ்சாங்களா? மன்மோகன் சிங் டிரெஸ் குறைச்சுதான் பிரதமரா இருக்கிறாரா? அவருக்கு மூஞ்சில கூட காவாசி தெரிய மாட்டேங்குது, ஒரு கண்ணம் கூட தெரிய மாட்டேங்குது, மூக்கு மட்டும் தான் தெரியுது, கண்ணு தான் தெரியுது, பாதிய தாடி மறைச்சிருந்து பாதி தலப்பா மறைச்சிருது. இவ்வளவு மட்டும் தெரிஞ்சு கொண்டு ஒருத்தர் நாட்டில் பிரதமரா இருக்கிறாரு. இது ட்ரெஸ்ஸா பிரதமரை தீர்மானிக்கிறது? இதுக்கு முந்தைய வாஜ்பாய் பிரதமரா இருந்தாரு, அவர் என்ன அரக்காட்ட வசூல் போட்டு தான் பிரதமரா இருந்தாரா? இடுப்பை காட்டி தொப்புளை காட்டி தான் பிரதமரா இருந்தாரா? இல்லையே. அப்ப முதலமைச்சரா இருக்கிற கலைஞர் இருக்கிறாரு, அவர் என்ன அரகுர ஆடாணி தான் முதலமைச்சரா இருக்கிறாரா? ஜெயலலிதா அவர்கள் கூட அந்த மாதிரி சினிமாவில் இருக்கும்போது அப்படி இருந்தாலும் கூட பிறகு வந்து முழுமையாக போர்த்தி கொண்டு அந்த நிலையில அவங்க முதலமைச்சராக இருந்தாரு. அப்ப நம்ம என்ன வழங்குறது இல்ல, இந்த மாதிரி ஆடைகளை கொஞ்சம் குறைக்க ஒழுங்கா போட்டுக்கிறேன்னு சொன்னா உரிமை பறிக்கிறார்கள், ஆடையை குறைக்க சொல்றார்கள், ஆடை அதிகரிக்க சொல்லுகிறார்கள், உரிமை போகுது. கதவை திறந்து போட்டுக்கிட்டு கடை ஏன் வேண்டாம் எடுத்துட்டு போட்டுங்கிறல பாதுகாப்பு இருக்கிறதா? ஒழுங்கா பக்குவமா பூட்டி வச்சுக்க என்று சொல்வதில்ல உனக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? அறிவாளி என்ன செய்யணும்? அறிவுபூர்வமா இது நல்லதுதானா? அறிவாளி என்பவன் யாருன்னு கேட்டா அதனுடைய விளைவுகளை வைத்து ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறவன் அறிவாளி. இதை செஞ்சா என்ன ஏற்படும்? விஷத்தை குடிச்சா செத்து போயிருவோம்னா அதுக்கு என்ன செய்யக்கூடாது? அதுக்கு மாத்தி பேசிடக்கூடாது. ஏன் செத்து போறத பாக்குறோம், பீடி குடிச்சா காசு நோய் வரும்னு சொன்னா அறிவு ஜீவிங்கிற பேர்ல அவன் பீடி அவனுடைய உரிமை, அவன் காசுல வாங்குகிறான், அவன் கடையில வாங்கி அவன் குடிச்சு அவங்க எடுத்துக்கொள்ள உனக்கு என்ன என்று கேட்கலாமா? அட பீடி குடிச்சா காசு நோய் வரும்னு சொன்னா பீடி குடிக்கிற எல்லாருமா காசு நோய் வந்துட்டான், பயங்கரமான கேள்வின்னு சொல்லி. அட பீடி குடிச்சா காசு நோய் வரும்னு கேட்டா அது என்ன அர்த்தம்? அதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்ல போனா பீடி குடிக்காதவனுக்கு ஏன் வந்துச்சு? அந்த மாதிரி இதுல கேட்கறது. இந்த மாதிரி ஈவ்டீசிங் பண்றான்னு அவன் ஒழுங்கா போத்திக்கிட்டு போனால எதுக்கு ஈவ்டீசிங் பண்றான்? அட அதிகமா நடக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்? மதுபானம் அடிக்கிறவன்லாம் அவன் தடமுருண்டு போயிருவான்னு சொன்னா எல்லாரும் அப்படி இருக்கிறான். அதிகமானவர் அந்த மாதிரி இருப்பான். அந்த மாதிரி சொல்ல போனா அறிவு ஜீவிங்கிற பேர்ல இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் அறிவு மழுங்கி போயிடுது. எதுல? இந்த ஆண் பெண் அப்படின்னா என்னன்னு கேட்ட இந்த அறிவு ஜீவி அம்புட்டு பேருமே வக்கர புத்தி. அதனால அறிவுஜீவிகள் நடத்துற பத்திரிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வக்கரமான முறைகளை பெண்களை காட்டக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சம்பந்தம் இல்ல பாருங்க, விளம்பரம் சம்பந்தமே இல்லாம பெண்களை எவ்வளவு கேவலமா கருதுகிறார்கள். ஒரு ஒரு ஆணும் பெண்ணு நிக்கிறாங்க, ஆம்பளை கையில போன் இருக்கிறது, பொம்பளை கையில போன் இல்ல. ஒரு போன் பேசுறதுக்கு என்ன செய்யறன்னு தடுமாறிக்கிட்டு இருக்கிறா. இவர் வந்து போனை கொடுக்கிறாரு, ஒரு போன் கால ஒரு பேசுறது கொடுத்தவன அவரோட பிறந்த ரெடியா இருக்காங்க பொம்பளை. இதுதானே அந்த காலத்து தாசி, அந்த காலத்து வேசி தானே. அந்த காலத்துல வந்து தாசி வேசிகள் எந்த மாதிரி கருதப்பட்டார்களோ அந்த மாதிரி பொம்பளை என்ன செய்யறான், ஒரு போன் கொடுத்தா பொம்பளை கூட்டிட்டு போயிடலாம், ஒரு சோப்பு வாங்கி கொடுத்தா கூட்டிட்டு போயிடலாம், ஒரு சாக்கிலேட்டை கொடுத்து பொம்பளை கூட்டிட்டு போயிடலாம். அது காட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு சாக்கிலேட் அங்கிருந்து கையை காட்டி ஓடி வர்றான். அப்ப இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? பொம்பளை சாக்கிலேட்டை கொடுத்து ஏமாத்தி போடலாம். இப்படி வந்து எந்த விளம்பரத்தை எடுத்தாலும் பொம்பளைகளை எப்படி ஏமாத்தலாம்? அற்பமான பொருள்களை கொடுத்து இவன் வந்து வேற மாதிரி அவளை பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறிய. இது மாதிரி உன் குடும்பத்தில் உள்ள பெண்களை பயன்படுத்தி ஒத்துக்குருவியா? உன் குடும்பத்து பெண்கள் இப்படி விரும்புவாங்களா? அப்ப ஆணும் பெண்ணும் ஒட்டுமொத்த சமுதாயம் அருவருத்து காரி துப்பக்கூடிய காரியங்களை எல்லாம் இன்றைக்கு பெண்ணுரிமைங்கிற பேர்ல செஞ்சு பெண்களுக்கு எது கண்ணியம், எது கௌரவம்? இப்ப ஆம்பளை, நாங்க ஆம்பளை எடுத்துக்கிறோம், ஒரு ஆம்பளை நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றோம். இதை என்ன செய்யறாங்க? ஒரு ஆம்பளை என்ன செய்யறான்? ஏன் உரிமன் சட்டையும் கலட்டுறான், ஏன் உரிமன் பனியனையும் கலட்டுறான், ஏன் உரிமன் இப்ப பேண்டையும் கலட்டுறான், ஒரு அரக்காட்ட அவசரம் நிக்கிறான். மனித உரிமைக்கு குரல் கொடுத்துட்டான்னு அவனை சொன்னீங்களா? அட மான கண்ணியமா ஏண்டா இருக்கலன்னு சொல்லுவீங்களா? ஆம்பளைக்கு பேசுவோமே, பொம்பளை விட்டுருவோம். ஒரு ஆம்பளை என்ன செய்யறாரு? ஒரு நாட்டு ஒரு மாநிலத்தில் முதலமைச்சரா இருக்கிறவரு எனக்கு உரிமை இருக்கா இல்லையாப்பா? நானும் மனுஷன் தானே, எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? இந்த சட்டை கலட்ட எனக்கு உரிமை இருக்குது, உரிமை இருக்கத்தான் செய்கிறது. பனியனை கலட்ட உனக்கு உரிமை இருக்குதுப்பா. எப்படி இருக்கலாமா? ஒரு முதலமைச்சர் இருக்கலாமா? ஒரு நாட்டு ஆளுநர் இருக்கலாமா? மக்கள் மத்தியில் அப்படி காட்சி தரலாமா? அப்ப அவருக்கு கண்ணியம் மக்கள் மத்தியில் வருவதற்கு ஒரு நிலை இருக்கிறது, மனைவித்தை இருக்கிறதுக்கு ஒரு நிலை இருக்கிறது, வீட்டில் இருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆம்பளைக்கு இருக்கத்தானே செய்கிறது. ஆம்பளைக்கு இதெல்லாம் இருக்கும்போது மட்டும் அந்த கண்ணியம் விளைவிக்கிறிய, பொம்பளைக்கு இது மாதிரி இருக்கிறது மாத்திரம் உரிமை ஏமாத்த பாக்குறிய. அப்ப உங்களுக்கு மட்டும்தான் கண்ணியம், பொம்பளைக்கு கண்ணியம் இல்லையா? அப்ப இந்த வக்கர புத்தி படைத்தவருடைய வாதம் என்ன? கண்ணியம் எல்லாம் ஆம்பளைக்கு தானா? சக்தியோடு தெருவு நடமாட மாட்டாங்களாம்.
பொம்பளை எல்லாம் சட்டியோட போறதுக்கு உரிமை கொடுக்கணுமா? ஏன் பார்த்து ரசிக்கிறதுக்கு? இவ்வளவு விவரம் கட்டு போனவர்களாக இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா அறிவுஜீவிகளும் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் இஸ்லாம் இதை கரெக்டா புரிஞ்சுக்கிறது. என்ன புரியுது? ஆம்புலங்கிறவன் யார், பொம்புலங்கிறவன் யார், என்ன யாரு? அவங்களுக்கு அறிவு இருக்கு, அந்த வகையில சமமா இருந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு உரிமைகளை கல்யாணம் பண்ற உரிமை, அந்த உரிமை, சொத்து உரிமை, அதுல சமமா இருந்துட்டு போறாங்க. அதே நேரத்தில் ரெண்டு பேரையும் வேறுபடுத்தக்கூடிய அம்சம் இருக்கத்தானே செய்கிறது. வேறுபடுத்துற அம்சம் இருக்கிறதுனால ஆம்பளை ஆம்பளையா இருக்கிறா, பொம்பளை பொம்பளையா இருக்கிறா, ரெண்டு பேருக்கு வித்தியாசமே இல்லைன்னா ஆம்பளை பொம்பளை ஒன்னா இருந்துட்டு போயிருவாங்களே. வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாடுகளுக்கு ஏற்றவாறு அந்த வேறுபாடுகள் எதுக்கு இருக்கிறதோ அதை உணர்ந்து ஒருத்த முடிவெடுத்தா தான் நம்ம அறிவாளி. அதை உணர்ந்து நம்ம பார்க்கிறோம். பெண்கள் ஆண்களை இயல்பா இருக்கிறவங்களா இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஆண்களை இருக்கிறவங்களா இருக்கிற காரணத்தினாலதான் சினிமாக்கள்ல எல்லாம் பொம்பளையில அந்த மாதிரி காட்டுறான். எதுக்கு அந்த மாதிரி காட்டுறான்? ஆண் வர்க்கத்தை இளைஞர் பட்டாளத்தை தியேட்டருக்கு கூட்டிட்டு வர்றதா இருந்தா 2 2 பீஸ் டிரெஸ் ஒண்ணு போடணும், 2-3 டான்ஸ் குத்தாட்டம் போட்டா தான் இளைஞர்களை கவர முடியும். என்ன விளங்குறது? பெண்கள் அதே மாதிரி ஆம்பளைய இந்த மாதிரி சட்டியோட ஆட விட்டீங்கன்னா பொம்பளை கூட்ட அலம்போதுமா? சட்டியோட ஆடுறான பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு பொம்பளை கூட்ட அலம்போதுமா? பொம்பளை டிரெஸ்ல அது மாதிரி ஆடுறான்னு கேள்விப்பட்டு ஆம்பளை கூட அலம்போது. இந்த ஒண்ணுல என்ன விளங்குறது? ஆம்பளை ஒரு சபல புத்தி உள்ளவனாக இருக்கிறான், பொம்பளை ஒரு ஆண்களை ஈர்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாள். அப்படிங்கிறதுனால தானே இதெல்லாம் நடக்கிறது. இதைத்தான் ஒரு பெண்ணு சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? நீனும் மனுஷன், நான் மனுஷன், நீங்க மட்டும் கண்ணியமா இருப்பீங்க. நான் கேட்கிறேன், அந்த காலத்துல ஆண்டான் அடிமை முறை இருந்துச்சுல, இந்த ஆண்டான் அடிமை முறையில ஆண்டான் என்ன பண்ணுவான்? ஆண்டாண்டா எஜமான், எஜமான்னா நிலப்பிரபுவா இருக்கிறவன், ஊர் தலைவனா இருக்கிறவன், உயர்ந்த ஜாதிக்காரனா இருக்கிறவன்லாம் ஆண்டான் பரம்பரை. அடிமைங்கிறவ யாரு? வயல்ல வேலை செய்யறவன், பார்பர் ஷாப் வச்சுக்கிறவன், எடுபடி வேலை பார்க்கிறவன், வண்டி ஓட்டுறவன், இதெல்லாம் அந்த காலத்துல என்னது? அடிமைகள் இவங்க எல்லாம். இப்ப ஆண்டான் என்ன மாதிரி ஆட போடுவான்? அவன் டீஸ்டா ட்ரெஸ்ஸா அப்படி மடிப்பு கசங்காம ட்ரெஸ்ஸோட இருப்பான். அவனுக்கு கை தான் தெரியும், முகம் தான் தெரியும். அது இருக்கிற ட்ரெஸ் பார்த்தா துண்டு வேற மேல போட்டுக்குவான். துண்டை வேற மேல போட்டுக்கொண்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற சட்டை வேட்டியே பெருசா இருக்கு, அந்த வேஷ்டியை தரையை கூட்டிட்டு போற அளவுக்கு அவ்வளவு பெருசா போட்டிருப்பான். அதுக்கு ஒரு பெரிய சட்டை வேற போட்டிருப்பான். அது பார்த்தாலும் ஒரு துண்டை வேற தூக்கி போட்டுக்குருவான். இதெல்லாம் கண்ணியமா இருக்குது இப்படி. அதே நேரத்தில் அந்த அடிமைங்கிறவனுக்கு என்ன மாதிரி ஆட? இடுப்புல இடுப்பு கீழே தான் ட்ரெஸ் போடணும், மேல ஒண்ணு போடக்கூடாது. வேலைக்காரன் செய்யக்கூடாது, மேல ஒண்ணு போடக்கூடாது. ஒரு துண்டு தோல்ல சும்மா போட்டுக்கிறேன், முதல்ல துண்டு எடுத்து இடுப்புல வச்சுக்கணும். இதுதான் அவனுடையது. இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், இவன் ஆட குறைவா இருக்கிறது உரிமையா, அது கண்ணிய குறைவா? இவன் ஆடை கம்மியா தானே போட்டிருக்கான். இந்த கம்மியா ஆடை அணிகிறான அது உரிமை. ஆஹா, அவன் பார்த்த உரிமையை சரியா பயன்படுத்தி விட்டான், ஆடை அவுத்து போடுற உரிமையை அவன் தான் ஒழுங்கா பயன்படுத்தி இருக்கான், நீங்க எடுத்துக்கொள்வீர்களா? அவன் இழிவுபடுத்தப்படுறான். என்ன செய்யறான்? ஊவ மாத்திரம் கண்ணியமான பிரதிநிதிகள் மாதிரியும், இவ மாத்திரம் கேவலமான பிரதிநிதிகள் மாதிரியும். அதான் அதுக்கு அர்த்தம். இப்ப நீ செய்யறதுக்கு அதுக்கு என்னப்பா வித்தியாசம்? அப்ப நீங்க மாத்திரம் நான் ட்ரெஸ் போடுவீங்க, என்ன போடுவீங்க? ஒரு சட்டியும் போடுவீங்க, அதுக்கப்புறம் பேண்ட் தூக்கி மாட்டுவீங்க, உங்களுக்கு பனியனை வேற போடுவீங்க, அதுக்கப்புறம் சட்டையை வேற போடுவீங்க, 10வது கோட் வேற போடுவீங்க, ஒரு டையை வேற கட்டிக்கிருவீங்க, முட்டும் பண்ணி உங்களை கண்ணியமாக்கிட்டு போயிருவீங்க. பொம்பளை குறைச்சிட்டு போயிருந்தேன். அடிமை ஆண்டான் அடிமை இருந்துச்சே. அப்ப என்ன பொம்பளை என்ன யோசிக்கணும்? இவனும் நம்மள ஒரு கேவலமா நினைக்கிறாங்க. அவனை மாதிரி ஒரு கண்ணியமான ஆளா நம்மள நினைக்காம எப்படி ஒரு மற்றவங்க பார்த்து ரசிக்கிற ஒரு இழிதொழில் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்களோ அந்த மாதிரி எல்லா பொங்கலையும் ஆக்க பாக்குறாங்கன்னு நீங்க வழங்கணுமா? உரிமைன்னு வழங்கணுமா? இது உரிமையா? அப்ப உங்களுக்கு ஆணும் பெண்ணு சமம்னு சொல்றீங்களா? சமமான கண்ணியம் வேணுமா? இல்ல கண்ணியத்துல சமம் வேணும். ஆணும் பெண்ணு சமம்னு குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எதுக்கு குரல் கொடுக்கானா? அது என்னப்பா கண்ணியத்துல உனக்கு மட்டும் கூட எனக்கு மட்டும் என்னப்பா கம்மி? நீ மட்டும் போத்திக்கிட்டு வருவ, நாங்க மட்டும் என்னப்பா அப்படின்னு கேட்கணும். இப்படி கேட்கறத பத்தி கூட ஒரு வயலுக்கும் தெரிய மாட்டேங்குது, எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். இஸ்லாம் மாத்திரம் என்ன பண்ணுது? ஆண்கள் பெண்கள் என்று எடுத்துக்கொண்டு பெண்கள் தங்களுடைய ஆண்கள் அளவுக்கு இல்லாமல் அதிகமாக ஆடைகளை மறைத்துக் கொள்ள, உடம்புகளை மறைத்துக் கொள்ள வேண்டும். அவங்களுடைய ஆடையில கை தான் தெரிய வேண்டும், முகம் தான் தெரிய வேண்டும். சில பேர் அறியாமையினால் முகத்தை மூடிக்கொள்கிறார்கள். அது இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை கிடையாது. இன்னும் சொல்ல போனா முஸ்லிம் சமுதாயத்துக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன், இந்த முகத்தை மூடுவதை நீங்கள் கண்டித்து தடுக்க வேண்டும். முகத்தை மூடுகிற காரணத்தினால் பலவிதமான தவறுகளுக்கு அது வழிவகுக்கிறது. முகத்தை மூடிக்கொண்டு யாரோடு போனாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது என்கிற தைரியத்தில் தப்பான வழிக்கு செல்வதற்கு அந்த முகமூடி அவர்களுக்கு சில பேருக்கு, எல்லாருக்கும் அல்ல, சில பேருக்கு துணை நிற்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் கெட்ட செயல் செய்யக்கூடிய வேற முஸ்லிம் இல்லாத மற்றவர்கள் கூட இதை போட்டுக்கொண்டு தவறான காரியம் செய்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கிற நிலைமை. ஏன் போலீசார் பிடிக்க மாட்டான்? அந்த மாதிரி அது கேடயமாக அவர்களுக்கு பயன்படுகிறது.
ஆண்கள் கூட இந்த மாதிரியான பயன்படுத்தி கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதுக்கு நம்ம சமுதாயம் இந்த மாதிரி தீயவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய வகையில இந்த காரியத்தை செய்யக்கூடாது. முகத்தை மறைப்பது என்பது கண்டிப்பாக பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. விளங்காம நம்முடைய பிள்ளைகள் ஆசைப்படுதுன்னு சொல்லி அது ஒரு ஸ்டைல் என்று சொல்லி நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். முகத்தை மூடிக்கிட்டு போனா, ஒரு ஆம்பளை முகத்தை மூடிட்டு போனா ஒத்துக்குருவீங்களா? கொள்ளைக்காரன் முகமூடி போட்டு கொள்ளடிக்கிறான். ஏன் அப்படி வர்றான்? முகமூடி போட்டு யாருன்னு சொல்ல முடியாது. கரெக்டான பேசோட வந்தா இவன் தான் அடையாளம் காட்டிடுவாங்க. அப்ப மனுஷன் அடையாளம் காட்டுவது மூக்குல தான் இருக்கிறது. அதுக்கு தான் அல்லாஹ் கூட குர்ஆன்ல நஸிமுஹு அலல் குர்தும், அவனுடைய மூக்கில் அடையாளம் விடுவோம்னு சொல்றான். ஒரு மனுஷன் இன்னார் தான் என்று கண்டுபிடிப்பதே மூக்குல தான் அடங்கி இருக்கிறது பெரும்பாலும். அப்ப அந்த மூக்கும் கண்ணு அப்படி சேர்ந்த மாதிரி தெரிஞ்சாதான் ஓ இந்த ஆள் தான் விளங்க. அதை போய் மறைக்கக்கூடிய வகையில் இந்த காரியம் நடக்கிறது. இது முஸ்லீம்களுக்கு தனியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது கண்டிப்பா நீங்க விளைவுகளை வழங்காமல் இருக்கிறீர்கள். நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்காமல் இருக்கிறீர்கள். வீட்டில் உட்கார்ந்துட்டு ரொம்ப நம்ம புள்ள அடக்கமா இருக்குது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஆபத்தான பாதைக்கு நீங்கள் வழிவகுத்து தள்ளி கொண்டிருக்கிறீர்கள். இஸ்லாம் சொல்லாத ஒரு சித்தாந்தத்தை அவர்கள் மீது திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விஷயத்துக்கு வருவோம். இப்ப ஆண் பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும்? அவங்களுடைய கை தெரியலாம், முகம் தெரியலாம். மற்றதை அந்நியவர்களுக்கு மத்தியில் மறைக்கணும். அந்நியர்னா முஸ்லிம் அல்லாதவர் அர்த்தம் கிடையாது. அந்நியருடைய பொருள் உன்னுடைய கணவனாகவோ, உன்னுடைய அண்ணனாகவோ, உன்னுடைய தம்பியாகவோ, உன்னை பெற்ற தகப்பனாகவோ, உன்னுடைய பாட்டனாகவோ, உன்னுடைய மாமனாகவோ, உன்னுடைய சித்தப்பன் பெரியப்பனாகவோ, இந்த மாதிரியான திருமணம் செய்யக்கூடாத உறவு இருக்குத. ஒரு பொம்பளை யார கல்யாணம் பண்ண கூடாதோ அந்த மாதிரியான உறவுகள் எல்லாம் உறவினர்கள் வந்துருவாங்க. யாரையெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடிய உறவா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்நியர் ஆயிடுறாங்க. அப்ப அந்நியர்களுக்கு மத்தியில தகப்பனுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துக்க பரவாயில்ல, அண்ணனுக்கு முன்னாடி தம்பிக்கு முன்னாடி முன்ன பின்ன இருந்துக்க பரவாயில்ல. வேற ஒருத்தன் வந்து விட்டான்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? முகம் கையை தவிர மற்றவர்களை காட்டக்கூடிய வகையில உங்களுடைய ஆடை இருக்கக்கூடாது. இது எவ்வளவு கண்ணியமா இருக்கு. இந்த மாதிரி போனால் ஒரு போகப் பொருள் என்று பார்க்க முடியுமா? இது முகத்தில் மட்டும். அடுத்து பயங்கரமான கேள்வி வைப்பேன், முகத்தில் மட்டும் ரோசனை இல்லையா? அட இருக்குதுடா, அது வாழ்க்கை அவசியத்துக்கு தேவைங்கிறது விட்டுலாம். அதை விட கேடு வந்துருது இல்ல. முகத்தையும் மறைச்சிக்கிட்டோம்னா அதை விட கேடு வந்து விடுகிறது என்பதற்காக அதை அனுமதிக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வோட இஸ்லாம் என்ன பண்ணுகிறது? இதை செய்யுங்க என்று சொல்லுகிறது. மற்றது போத்தி ஆடை அணிந்து அதுக்கான கருப்பு போக்கு புர்கானின்னு இஸ்லாம் சொல்லல. உடம்பு வந்து மறைக்கக்கூடிய விலை எந்த ஆடை வேணாலும் போட்டுக்க. ஆனா கொஞ்சம் லூசா இருக்கும், கை தரக்கூடாது, அணிஞ்சு அணியாம இருக்கக்கூடாது, மெல்லிசா இருக்கக்கூடாது. மெல்லி ஆடை போட்டுங்கிற பேருக்கு போட்டுக்கிட்டு உள்ளதெல்லாம் தெரியக்கூடிய வகையில் இருக்குமே, ஆனால் அதுக்கு பேர் ஆடை கிடையாது. அல்ல இறுக்கி பிடிக்கக்கூடிய வகையில் ஆடை அணிந்தால் அப்பவும் இதே மாதிரி நீங்க போக பொருளாயிருவீங்க. பெண்கள் விளங்கிக் கொள்ளணும், உங்களை வந்து அந்த வேசி முறையில தாசி முறைக்கு கொண்டு செல்ல உரிமைங்கிற பெயர்ல அந்த நிலைமைக்கு உலகம் உங்களை இழுத்து சென்று கொண்டிருக்கிறது. நாகரிகம்ங்கிற பெயர்ல பழைய நிலை அப்படி உலகம் சுத்திக்கிட்டே திரும்பி அப்படித்தான் வரும். அந்த நிலைமைக்கு நீங்க அவங்க கட்டாயப்படுத்தி செஞ்சதை விரும்பி உங்களை செய்யற அளவுக்கு ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஏற்றவாறு மீடியாக்கள் மூலமாக அந்த மாதிரி நிறைய இது காசுக்காக எதையும் செய்யக்கூடியவர்களை காட்டி அது மாதிரி உங்களை ஆக்க பாக்குறாங்க. அவங்க எல்லாம் இதுல எதுக்கு அப்படி காட்டுறாங்க? அவங்களுக்கு காசு. ஒரு ஆட்டத்தை போட்டா 1 கோடி ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் காசு. அதுக்காக வேண்டி அவர்கள் காட்டுவதை நீங்கள் தொழிலுக்காக வேண்டி நான் எந்த அளவுக்கு தயார்னு காட்டக்கூடியவங்களை கொண்டாந்து காட்டி அவளுக்கு ஒரு ஆதாயத்துக்கு செய்யற. நீ அதை செய்ய போறியா? உனக்கு அதுல ஆசை வருது, மூலச்செலவு அப்படிதான் செய்யறான், அப்படி செய்யறான், அப்படி காட்டி அந்த மாதிரி நம்ம செஞ்சா என்ன? அவ அர்த்தத்தோட செய்யறான். அவளே சினிமாவில ஆடக்கூடியவளை வெளியே வரும்போது ஒழுங்கா வர்றாளா இல்லையா? அவளுக்கு தெரியல, தொழிலுக்கு தான் காட்டுவனவர் எல்லாத்தையும் காட்ட மாட்டேங்கிறா. அவளை ஆதாயத்துக்கு செய்யறா. அதை எப்படி நீங்க ஃபேஷன் ஆக்க முடியும்? அதை எப்படி நாகரிகமாக முடியும்? அது நல்லதுன்னு எப்படி நினைக்க முடியும்? இந்த ஒரு விஷயம் வந்து உலகத்துல யாருக்காவது தெரியுதா? இன்னைக்கு நம்ம தான் இஸ்லாம் தான் கத்த வேண்டி இருக்கிறது. இஸ்லாம் தான் இதை போதிக்க வேண்டி இருக்கிறது. கேட்டா நம்மளை பிற்போக்குவாதின்னு சொல்லிடுவான்னு பயந்துட்டு நம்மள வாய திறக்க மாட்டேங்கிறான். ஏன் திறக்க மாட்டேங்கிற? நீ சிறப்பித்து நெஞ்ச நிமித்தி அடை பொம்புளையில கண்ணியப்படுத்தணும் நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில உள்ள ஒரு முஸ்லீம் என்ன பண்றான்? நான் முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட பேசினா புர்கா பத்தி கேட்பாங்க, நம்ம என்ன சொல்றது? எப்படி இவன் கேள்வி கேட்டு அவன் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு பாயிண்ட் இந்த பக்கம் இருக்கிறது. இவன் என்ன பண்றான்? அவன் கேட்பான நான் என்ன சொல்றது? அட நீ கேள்ற அவனுக்கு சொல்ல முடியாது. நீ கேள்வி அவன் ஆன்சர் பண்ணணும். அப்ப ஆன்சர் பண்ணக்கூடிய நிலையில வந்து ஒழுக்கக்கேடு ஆதரிக்கிறவன் வந்து அவன் இருக்கிறான். நீ ஒழுக்கத்தை பேணக்கூடிய நீ எதுக்கு பயப்படணும், வெக்கப்படணும், தயங்கணும், சொல்வதற்கு யோசிக்கணும், அஞ்சணும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு ஒரு சிறந்த யாரும் சிந்திக்காத விஷயம் இஸ்லாம் ஒண்ணுதான் சிந்திக்கும். எவன் சிந்திக்காட்டாலும் சரி, நான் உனக்கு நல்லதான் சொல்லுவேன். ஊரே உலகமே சேர்ந்து வேற மாதிரி சொன்னாலும் சரி, நான் ஆம்பளைக்கு இது ஆம்பளைக்கு நல்லது, பெண்களுக்கு நல்லது. பெண்கள் அந்த ஆடையை ஒழுங்காக அணிந்து கொள்வார்களே ஆனால் அது பெண்களுக்கு மாத்திரம் நல்லது இல்ல, ஆண்களுக்கு நல்லது.
ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கூட ஒரு விவாதத்துல பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வேந்தர் சொல்றாரு, இந்த ஆடை கட்டுப்பாட்டை சட்டமாக கொண்டு வந்த பிறகுதான் ஆண்கள் மாணவர்களுடைய தேர்ச்சி சதவிகிதம் 25% கூடி இருக்குது. ரிசல்ட் தெரியுதுல, எது அறிவுஜீவி தினம்? இந்த மாதிரியான ஆடை தான் அணியணும்னு சில கண்ட்ரோல் போட்டு, டைட் ஜீன்ஸ் அணியக்கூடாது, ஈர்க்கிற மாதிரி அணியக்கூடாது என்றெல்லாம் சில கட்டுப்பாடுகளை போட்ட பிறகுதான் இவன் பொம்பளைகளை பார்க்காம புஸ்தகத்தை பார்த்தான், நிறைய படிச்சான், படிப்புல கவனம் செலுத்தினா 25% ஆண்களுடைய தேர்ச்சி வீதம் கூடியதுன்னு சொல்லி ஒரு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் அனுபவிச்சு விட்டு இதை சொல்றாரு. இது அறிவுஜீவித்தனம். அவர் அறிவாளி, சிந்திச்சு பார்த்து என்ன செய்யறாரு, அதை ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல தெல்ல தெளிவா புட்டு வைக்கிறாரு. அப்ப இந்த ஒரு விஷயத்தை உலகம் வழங்குதா? இன்னைக்குதான் பட்டிமன்றமே நடக்குது. விளைவுகள்லாம் பார்த்த பிறகு எப்ப யூடிசிங் நடந்து, அது நடந்து, இது நடந்து, பொம்பளை என்றாலேயே ஆம்பளைகள் ரசிக்கிறதுக்குரிய ஆன பிறகு இப்பதான் லேசா பொறி தட்டி இதை ஒரு விவாத பொருளாக ஆக்கி கொண்டிருக்கிற காலம் இன்னைக்கு பார்க்கிறோம். இது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே விவாதமா ஜட்ஜ்மெண்ட் அடிச்சுட்டு போயிருச்சு இஸ்லாம். 1400 வருஷம் முன்னாடி ஒத்த தீர்ப்புல ஒத்த வரையில தீர்ப்பு எழுதி விட்டு போன பார்க்கிறோம். அப்ப இது வழங்கணுமா இல்லையா? அதே மாதிரி இது ஒரு மேட்ரு. அடுத்து என்ன, ட்ரெஸ் விஷயத்துல சொல்லியாச்சா? அடுத்து என்ன, பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கக்கூடியதாக இருக்கிறதோ அவங்களுடைய குரல் கூட இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கான ஊம வேஷம் போடணும் இஸ்லாம் சொல்லவில்லை. அந்த குரலை பயன்படுத்த, எப்படி உடலை பயன்படுத்துவதற்கு வேறுபாடு காட்டுறீங்களா இல்லையா? புருஷனோட இருக்கிற மாதிரியான உடலை காட்டுற மாதிரியா அந்நியர்கள் மத்தியில காட்டுறீங்க, வேறுபடுத்துறீங்க. உங்கள்ட்ட அழகான உடல் அமைப்பு இருந்தால் கூட அதை என்ன பண்றீங்க, கணவனுக்கு இதைத்தான் காட்டணும், அண்ணன் தம்பிக்கு மத்தியில் இப்படி இருந்துக்கணும், வெளியில உள்ளவர்கள் இவ்வளவுதான் காட்டணுங்கிற வேறுபாடை வழங்கி வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த குரலையும் நீங்க வேறுபாட்டை உண்டாக்கணும். குலைந்து பேசக்கூடாது. பேசலாம், என்ன பேசக்கூடாது, ஒரு மாதிரியா இழுத்து அந்த பேச்சிலேயே ஆம்பளைய வீழ்த்துற மாதிரியாக, அவன் நல்லவனா இருந்தா கூட அவனுக்கு கெடுக்கிற மாதிரியாக எல்லாம் அந்த குரலுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அந்த மாதிரியாக பயன்படுத்தி குலைந்து பேசாதீங்க. இது பொம்பளைக்கு அடிமைத்தனமா நல்லதா? நீ குழஞ்சி பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் எதுக்கும் தயார்னு தான் அர்த்தம். அதுக்கு டிக்ளேர் பண்றேன்னு அர்த்தம். இந்த சாக்லேட் கொடுத்தோம் ஒரு பொம்பளை ஓடி போற மாதிரி விளம்பரத்துல காட்டுறானே, நான் அந்த கேஸ் தான் அதுக்கு அர்த்தமாகுது. ஏன் எவன்ட்டு நீ ஏன் குழஞ்சி பேசுனேன்? கேட்கிற செய்திக்கு பதில் சொல்லு. ஆமான்னு சொல்லி, வெட்டு ஒண்ணு துண்டுன்னு சொல்லு. அதானே செய்யணும். ஒரு வேலைக்கு போனா வேலையை கடைக்காரன் குழையணும். இது என்னப்பா விளையாண்டு கேட்க வேண்டிய, ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு என்ன விளையாண்டு கேட்கணும். விலையை கேளு, விலையை பேரம் பேசு, வாங்கிட்டு வா. போன்ல பேசினா அப்படித்தான் பேச வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சர்வீஸுக்கு வர்றாங்களா, எலக்ட்ரிக் பில் வாங்க வர்றாங்களா, கேபிள் டிவிக்கு வர்றாங்களா, அவங்கள்ட்ட என்ன, அவன் யாரு நீங்க யாரு, அப்படித்தானே பேசணும். நான் கேட்கிறேன், இப்படி பேசுவது உங்களுக்கு கண்ணியமா? ஹிங்கிறது கண்ணியமா? எது கண்ணியம்? இது கேவலம். இது என்ன அர்த்தம்? நம்மளுடைய கண்ணியத்தை நம்மளே வழங்க, நம்மள ஒரு மாதிரி அவங்க பாக்குறாங்க. இது மாதிரி எத்தனை பொம்பளை இது மாதிரி பேசுவான் குழஞ்சு இவன் நம்மளையும் ஒரு டைப்பா பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி உலா தகலாவுன பில் கவுல், நீங்கள் குலைந்து பேசுறாதீங்க. பேசுங்க, ஆண்களோட குலைந்து பேசாதீங்க. ஆம்பளைக்கு அது குழஞ்செல்லாம் பேசல. ஆம்பளை குரல் கட்டுப்பாடு எல்லாம் போடலைங்க. என்னத்தை குழஞ்சாலும் இருக்காது. பொம்பளை தான் குரல்ல ரெண்டு விதம் இருக்கிறது. ஒரு மாதிரியா பேசினா ஆம்பளை இருக்கக்கூடியதாகவும், இன்னொரு மாதிரியா பேசினால் ஈர்க்காததாகவும் இருக்குது. ஆம்பளை பொறுத்த வரைக்கும் என்னத்தை குழஞ்சாலும் சரி, அல்ல என்னத்தை காட்ட முறையா கத்தினாலும் சரி, அதுல எல்லாம் ஈர்ப்பு சக்தி எல்லாம் கிடையாது. அது நல்ல இயற்கையாகவே நமக்கு தெரிகிறது. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கூட இஸ்லாம் தான் என்ன செய்கிறது, கவனிக்கிறது. அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம், ஒரு ஆணும் பெண்ணு இஸ்லாம் சொல்றது தனித்திருக்க கூடாது. தனித்திருக்கலாம், மனைவியோட தனித்திரு, ஒரு பெண்ணு அண்ணனோட தனித்திரு, ஒரு அண்ணன் தங்கச்சியோட தனித்திரு, அப்பனோட மக தனித்திரு, ஆத்தாவோட மகன் தனித்திரு, அதெல்லாம் தனித்திருக்கலாம். அதாவது தனித்திருக்க கூடாத அவன் யார் நான் யாருங்கிற இடத்துல எல்லாம் நம்ம என்ன செய்யணும், தனித்து இருக்கக்கூடாது. ஒரு ஆணோட ஒரு பெண்ணு மட்டும் தனித்து இருந்தால், நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் சரி, அவள் எவ்வளவு நல்லவளாக இருந்தாலும் சரி, இந்த தனித்து இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் சைத்தானால் தூண்டிவிடப்படும். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணோடும் தன்னந்தனியாக இருக்கக்கூடாது. இருந்தால் அங்கே மூன்றாவதாக சைத்தான் இருப்பான். தன்னந்தனியா இருந்து விட்டாலே என்ன வந்துடும், ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் சைத்தான் வந்து விடுவான். நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், சமூகத்துல நாகரிகத்தை விரும்புறவங்க, கண்ணியமா நடக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி அந்த பொறுக்கிகளாக தங்களுடைய கடந்த காலத்தை அமைத்துக் கொள்ளாத நல்ல கனவான்கள், இவங்களுடைய வரலாறுலாம் ஒரு நேரத்தில் பிறண்டு பேப்பர்ல நியூஸ் ஆகி விடுகிறது. என்னது, ஒரு மருத்துவர் இருக்கிறார். மருத்துவரை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள வித்தியாசமானவர். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன,
அவர் நோயாளியா வந்தார்னு சொன்னா அந்த நோயாளிங்கிற பாடி தான் அவருக்கு தெரியுமே தவிர ஆணு பெண்ணு அந்த மாதிரி மேட்டெல்லாம் அவர் வராது. ஏன்? அவங்க அந்த மாதிரியே இந்த மெடிக்கல் காலேஜில் கத்து கொடுத்து அதுலயே பிறந்து அவங்க குடல் அறுத்து அதை அறுத்து எல்லாம் பார்த்து அது மாதிரி தவளை அறுத்து அதை அறுத்து எல்லாம் அப்படி பார்த்து பார்த்து இந்த உடல்நிலை சரியில்லைன்னு வருவார்கள். ஏன்னா டாக்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன விஷயம், அது ஒரு பாடி பணத்துடைய பாடி அவருக்கு ஒன்னாதான் தெரியும், உசுரோட உள்ள பாடி ஒன்னாதான் தெரியும். அந்த அளவுக்கு 5 வருஷம் 7 வருஷம் என்ன செய்யறாங்க, அதுக்குண்டே ட்ரைனிங் எடுத்து மன ரீதியாக தயாரிக்கப்பட்டவர்கள் யாரு? மருத்துவர்கள். அந்த மாதிரி ஒரு மருத்துவத்தை போய் ஒரு பெண் சிகிச்சைக்கு சென்றால் அங்க சில தனிமை இருந்து விடுமையானால் அந்த சிகிச்சை பண்ணுகிற இடத்துல அவள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலை ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் உண்டாகிவிடும் பொழுது அந்த டாக்டர் வரம்பு மீறி நேற்று வரைக்கும் கண்ணியமா நடந்தவர், சமூகத்தில் தலைவராக ஒரு அறியப்பட்டவர், செல்வாக்கூட இருந்தவர், அனைவரும் மதிக்கத்தக்க வகையில் வாழ்ந்தவர் பேப்பர்ல செய்தி ஆகிவிடுகிறது. அவர் வேணண்டா கேட்டாரு, அதுவே தான் அவருடைய வழக்கம். அப்படி 1-2 பேர் இருக்கலாம். இந்த மாதிரி மாட்டக்கூடியவர்கள் எல்லாம் அது மாதிரி மகா கெட்டவங்களா அந்த சந்தர்ப்பம் என்ன செய்கிறது, அவர்களே அந்த மாதிரி தூண்டி விடுகிறது. தனித்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அவர் சாப்பிட்ட உணவு, அவருக்கு இருக்கிற மூடு, அந்த மாதிரி சந்தர்ப்பம் பல விஷயங்கள் இருக்கிறது. எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொள்ளும் போது ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அவர் வரம்பு மீறி விடுவாரையானால் அவருடைய ஒட்டுமொத்தமா 50 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கட்டி காத்த கௌரவம் இருக்குதே அது போய் தெருவில் நிக்கிறாரு. இது இல்ல டாக்டருக்கு உடனே டாக்டர்லாம் சரியில்லைன்னு ஜோக் அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. அட இது டாக்டர்ஸ் பிரச்சனை இல்லடா, எவனா இருந்தா என்ன, நீ மேட்டு தப்பானது போய் சாக்கடையில் போய் இறங்கி நின்று நாத்தடிக்கிற அடிக்கத்தானே செய்யும். அப்ப நம்ம டாக்டர் மேல மட்டுமா இது குற்றம்? நீங்கள் ஆம்பளை பொம்பளை விஷயத்தை இதை நீங்கள் அறிந்து கொள்ளல. முதல்ல ஆம்பளைடா என்ன பொம்பளைடா என்ன, இந்த ஒரு அடிப்படையான ஒரு அந்த உடற்கூறு வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ளாத ஒரு காரணத்தினாலதானே இது நடக்கிறது. அதே மாதிரி சொல்வார்கள், சமுதாய எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் சொல்வார்கள். எழுத்தறிவித்தவன் ஆசிரியர் கடவுள் நிலையில வைத்து மற்ற சமுதாய மக்களால் போற்றப்படுவார்கள். நம்ம அப்படி கிடையாது. எழுத்து அறிவித்தவன் இறைவன் அல்லான்னு சொல்றோம். இவன் எழுத்து அறிவிக்கிற ஆசிரியர் கடவுள் அர்த்தத்தை தப்பா மாத்திட்டு பேசுறான். இருந்தாலும் அப்ப இறை மாதா பிதா குரு தெய்வம்ங்கிறான். எந்த தெய்வத்தை கூட 4வது தெரியுறான். ஃபர்ஸ்ட் மாதா, 2வது பிதா. இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் தெய்வம். ஆனால் இவங்க உள்டாவா என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் தெய்வம், 2வது தாய், 3வது தந்தை, அப்புறம் தான் ஆசிரியர் வருவாரு. இவங்க என்ன செய்யறாங்க, ஆசிரியரை கடவுளுக்கு மேல கொண்டு வைக்கிறாங்க. முதல்ல மாதா முக்கியத்துவம் கொடு, அப்புறம் பிதாவுக்கு கொடு, அப்புறம் குருவுக்கு கொடு, அப்புறம் தெய்வத்துக்கு கொடுங்கிறதுனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லி இந்த அடிப்படையில் வரிசைப்படுத்துறாங்க. இந்த அளவுக்கு ஒரு குருநாதராக இருந்து இவன் எப்படி வாழணும்னு வாழ்வியல் நெறிய கத்துக் கொடுக்கிற இடத்துல இருக்கிறார். யாரு? ஆசிரியர். அந்த தொழிலை செய்யக்கூடிய கண்ணியமான எவ்வளவு பெரிய வேலை, சின்ன ஒரு வேலையா? எவ்வளவு மடையன அறிவாளியாக்குகிறார், எவ்வளவு பேரை சிந்தனையாளர் ஆக்குகிறார், எத்தனை விஞ்ஞானிகளை உண்டாக்குகிறார், எத்தனை மேதைகளை உண்டாக்குகிறார், எத்தனை எழுத்தாளர்களை உண்டாக்குகிறார், எத்தனை பேச்சாளர்களை உண்டாக்குகிறார். இப்படி இந்த ஆசிரியர் அந்த கண்ணியமான தொழிலை செய்யக்கூடிய ஒருத்தர் எவ்வளவோ ஒரு சமூக புரட்சி அவர் செய்ய முடியும். அந்த மாதிரி அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் ஆசிரியராக இருந்து கொண்டு மாணவர்களை புரட்சிக்கு தயார்படுத்தி நாட்டையே புரட்சியில கைப்பற்றிய வரலாறுகள் எல்லாம் உலகத்தில் உண்டு. அந்த மாதிரியான ஒரு ஆசிரியர் தொழிலை செய்யக்கூடியவர் அவர் நல்லவராக இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் டியூஷன் படிக்க வரக்கூடிய மாணவிகள்கிட்ட தனியா இருக்கும் பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது 4 மாணவி டியூஷன் படிச்சுட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால் 3 மாணவி மைனஸ் ஆகி ஒரு மாணவி மட்டும் போகக்கூடிய நிலைமை வந்துவிட்டால், அந்த அவர் சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் யாரும் இல்லைங்கிற நிலை வந்துவிட்டால் என்னமா நடந்து போய் கடைசியில் ஆசிரியர் என்ன செய்யறாரு, கல்லூரி பேராசிரியர் கைது. பேராசிரியர் போனா அப்படியா? எல்லாமே இந்த காமுகன் தானா? அவங்க எல்லாம் கண்ணியமானவங்க தான். 1-2 காமுகம் இருப்பான் எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி. அதுல டாக்டர் கெட்டவன் அர்த்தமா? எல்லாத்துலயும் இருக்கிற 2 பேர் இருக்கத்தான் செய்வான், அப்படிதான் இருப்பான். ஆனால் இந்த மாட்டு 50 பேர் அந்த லிஸ்ட் நினைக்கிறீங்களா? கிடையாது. இதுதான் இயற்கை, இதான் நடக்கும். நீ நடக்கிறதுக்குரிய விஷயத்த பஞ்சையும் நெருப்பி பக்கத்துல வச்சுட்டு எரிஞ்சிருச்சுன்னா எரியத்தானே செய்யும், கறி வச்சுன்னா கருகத்தானே செய்யும், ஈரத்துணி வெயில போட்டு காஞ்சிருச்சுன்னா காயத்தானே செய்யும். அதுக்கு என்ன விளைவு ஏற்படுமோ ஏற்படத்தானே செய்யும். இதுதான் விளைவு ஏற்படும் என்று தெல்ல தெளிவாக தெரியும் பொழுது அதை கண்டுகொள்ளாம மூளையை திரை போட்டு மறைச்சிட்டு, கண்ணுக்கு திரையை போட்டு மறைச்சிட்டு, அறிவுக்கு திரையை போட்டு மறைச்சிட்டு நாங்க தனியா இருப்போம். பாக்குறோமா இல்லையா? எவ்வளவு கேவலம். அவன் எத்தனை வருஷம் கட்டி காத்தான், பேராசிரியர் வேலை பார்க்கிறாரு, அவன் கல்லூரி முதல்வர், அவர் அந்த பள்ளிக்கூடத்து ஹெட் மாஸ்டர். எல்லாம் ஒரு செகண்ட்ல போச்சடா, காப்பாத்த இயலுமா? அவன் நிலையில யோசிப்பாரு. எல்லாம் இந்த ஒரு செகண்ட் ஒரு சின்ன ஒரு தனிமையில் வந்தது தானே, எல்லாமே போச்சு, மொத்த லைஃப் போச்சு.
அவன் பொண்டாட்டிட்டு மரியாதை இருக்குமா, வீட்டுல போய் நுழைய முடியுமா கண்ணியமா, அப்புறம் குடும்பத்துல வாழ முடியுமா, சமூகத்துல நானும் ஒரு ஆசிரியர் தலைவர், இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி ரிசல்ட் தெரிகிறது. அப்ப என்ன செய்யணும், எந்த ஒரு திட்டத்தை வகுத்தாலும் தனித்து ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை தவிர்க்கணும். அது இல்லாத வகையில் தான் எந்த ஒரு ஏற்பாட்டையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் தெல்ல தெளிவாக நமக்கு என்ன செய்கிறது, வழிகாட்டுகிறது. இது ஒரு நல்ல ஏற்பாடு தானே. அதே மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு கம்பெனியுடைய மேனேஜரா இருக்கிறான், ஒரு முதலாளியா இருக்கிறான், அவன் உதவியாளர்னு சொல்லி தனியா ஒரு ரூம்ல ஒரு பொம்பளையோட உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன் ஒரு ஆம்பளை வச்சுக்கிற வேண்டியான, பொம்பளை நிர்வாகியா இருந்த பொம்பளை வச்சுட்டு போறா, ஆம்பளை நிர்வாகி இருந்து தனியா ரூம்ல 2 பேரும் தான் உட்கார்ந்து போறீங்க அதிகமான நேரம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அங்க வைத்துக் கொண்டிருந்தால் கடைசியில் என்னவாயிரு, அந்த பொம்பளையே இவனுக்கு ஒரு மாதிரியா வலை போட்டு மொத்த கம்பெனி எழுதி வாங்கிட்டு போகக்கூடிய வரலாறையும் படிக்கிறோம். அல்லது விரும்பாம அவன் இருப்பாளே, ஆனால் இவன் வரம்பு மீறி அதோட ஜெயிலுக்கு போய் பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக இருந்தவர்கள் எல்லாம் ஒண்ணும் கவனிக்கிறான். இப்ப பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக இருந்தவன் என்ன செய்யறான், தொழில் பாட்டுக்கு ஒரு பக்கம் கிடக்குது, அவன் பாட்டு ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறான். இவன் எல்லாம் என்ன தொழிலையே இந்த மாதிரி ஊர் மேஞ்சிட்டு இருந்தவனா இல்ல. கண்ணியமான மக்கள் நிறைய இந்த மாதிரி மாறி இருக்கிறார்கள், மாட்டி இருக்கிறார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களை கூட பெறட்டக்கூடியதாக இருப்பது எது, ஆணும் பெண்ணும் தனித்திருத்தல். தனியா 75 வயசு கிழவனும் 70 வயசு கிழவன் தனியா இருந்துட்டு போ, அதுல ஒரு மேட்டர் கிடையாது. நீ என்ன எந்த வேலை செய்யக்கூடிய நிலையில உள்ளவங்க யாரா இருப்பார்கள், இதை விடுங்க. மனிதனை ஆன்மீக லெவல்ல பக்குவப்படுத்துறோம் என்று சொல்லக்கூடிய எந்த மதத்தை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். பக்குவப்படுத்துறோம் என்று சொல்லக்கூடிய அஜர்த்துமா மௌலவிமார்களை எடுத்துக்கொள்ளுங்கள், சாமியார்களை எடுத்துக்கொள்ளுங்கள், பாதிரிமார்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு காமுகர்களா எல்லாருமே, எல்லாத்திலும் இருக்கிறோம். அதுல 2 பேர் 3 பேர் இருப்பானே தவிர மற்றவன் யாரு, அவன் எந்த ஆன்மீகத்தை நம்புறான் அதை நம்புறான். இது நல்ல வழி, நம்ம போற நல்ல வழி, இந்த வழியில மக்களை கொண்டு போவோம் ஒவ்வொருத்தனும் அப்படித்தான் நினைக்கிறான், வழிகாட்டத்தான் நினைக்கிறான். அவன் தப்பான வழியை காட்டுறவங்க நல்ல வழி நினைத்துக் கொண்டு காட்டிக் கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் இந்த தனிமை, இந்த சந்தர்ப்பம் ஆன்மீகத்தை போதிக்க வந்த பொய் சொல்லாது, போல் சொல்லாத, கண்ணை முடிக்க காதை முடிக்க அப்படி எல்லாம் மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒருத்த மாறி போய் என்ன செய்யறான், அவங்க மீன் இருக்கானா இல்லையா, என்ன காட்டுது, ஆன்மீகவாதி மாட்டிக்கிறான், வாத்தியார் மாட்டிக்கிறான், டாக்டர் மாட்டிக்கிறான், என்ஜினியர் மாட்டிக்கிறான். பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தலைவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஒரு மாநிலத்தினுடைய ஒரு நாட்டுடைய உலக போலீஸ்காரன் இருந்தானே, அந்த உலக போலீஸ்கார நாட்டினுடைய அதிபராக இருந்தவனே மாட்டி கேவலப்பட்டானா இல்லையா. அப்ப சமூகத்தில் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நிலை ஏற்படுத்தா இல்லையா. அப்ப இந்த அந்தஸ்தை அடைவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். ஒரு முதல்வர் அந்தஸ்து அடைவதற்கு, ஒரு பிரதமர் அந்தஸ்து அடைவதற்கு, ஒரு பெரிய தலைவன் அந்தஸ்தை, கட்சியின் தலைவன் அந்தஸ்து அடைவதற்கு சிரமப்பட்டிருப்பான. அப்ப அவ்வளவுதான் அடைஞ்சு சிரமப்பட்டு காப்பாத்தின ஒரு விஷயம் ஒரு செகண்ட்ல அப்படி பரண்டு போய் இவன் எதை சில்மிசம் பண்ணும்போது சும்மா அந்த பொம்பளை வந்துட்டா பிரச்சனை இல்ல, உன்னோட ஒண்ணு பிரச்சனை ஆக்கிட்டான்னு வைங்க, போச்சா இல்லையா. அவ்வளவு வேணாம்ப்பா, நான் கேட்கிறேன், அவன் கெட்டே போக வேணாம். பொம்பளை எல்லாம் நல்லவன் சொல்ல முடியுமா, தனியா இருக்கிறீங்க ஒண்ணுமே செஞ்சிருக்க வேணாம், பொம்பளை வேணும்னு செய்வா. என்ன செய்வா, இவன் ஏதாவது நீங்க கண்டிச்சு முடியும்னு சொன்னா, நான் தனியா இருக்கும்போது கையை பிடிச்சாருன்னா என்ன பண்ணுவீங்க, சும்மா சொல்லலாமே. இப்படி மாட்டக்கூடியதுல பாதி அப்படித்தான் தெரிஞ்சுக்கிறேங்க. பாதி தான் ஆம்பளை சில்மிசம் பண்ணிருப்பான், மீதி எல்லாம் என்ன பொம்பளைகளே ஏதாவது சம்பள உயர்வுக்காக வேண்டி வேற ஒரு விஷயத்துக்காக வேண்டி இவளே என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டுப்பான், மாட்டேன் இருப்பானா, உடனே என்ன செஞ்சிருவா, என்னை கூட்டிட்டு போனார், குத்தாலத்துக்கு கூட்டிட்டு போனார், கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போனான்னு என்ன பண்றது. நீ உனக்கு தேவையா, இதை ஆம்பளைக்கு தேவையா. அப்ப ஆணுக்கு நல்லதா இல்ல பெண்ணுக்கு தனித்து இருக்கிற வாய்ப்பு நீங்க உண்டாக்குற. 2 சாட்சியும் 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் இடத்துல வேலை பாக்குறீங்க, 20-30 பேர் வேலை பாக்குறீங்கன்னா அது செய்யலாம். ஆணு பெண்ணுக்குரிய ட்ரெஸ்ஸோட இருக்கட்டு, அது மாதிரி பார்த்துட்டு போங்க. அது இல்லாம தனியா ஒரு பெண் ஒரு ஆண், ஒரு பெண் ஒரு ஆண்ங்கிற அந்த மேட்டர் வந்துட்டாலும் முடிஞ்சு வச்சுக்காது. பெரும்பாலும் என்னவாயிடுது, வேணும்னு கெட்டு போயிடுறோம், கெட்டு போவோம், பழி சுமத்தக்கூடிய நிலையையும் ஏற்படுற காட்சியெல்லாம் பாக்குறோம். இதையெல்லாம் இஸ்லாம்ங்கிறது என்ன செய்யறது, ஒட்டச்சி தகர்த்து தனிச்சு நிக்காத. நம்ம இந்த அறிவுஜீவி படிச்சவன் வகுக்கக்கூடிய கல்வி திட்டம் கோ எஜுகேஷன் சொல்லி ஆம்பளை பொம்பளை 1-2 கலந்து வச்சு அந்த கலந்து உட்கார்றதுல கூட தனியா இருப்பது இல்ல. ஆனா தனியாக அவர் சந்திப்பதற்கு அது வாய்ப்பாக பயன்படும், அது காரணமா பயன்படும். அந்த மாதிரி ஒன்னாத்தான் படிக்கிறாங்க, ஒரு 100 மாணவி இருப்பாங்க, 100 மாணவர் இருப்பாங்க, ஆணும் பெண்ணும் தனித்து இருக்கிறது அங்க ஏற்படாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அறிமுகம் என்ன செய்கிறது, அங்க இருந்து ஒரு ஆள் இங்க இருந்து ஒரு ஆள் தனியா போய் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுதா இல்லையா. அவனுடைய படிப்புல வீணா போய் பொம்பளை படிக்க வைக்கிறீங்க, குடும்பத்தை காப்பாற்றும், எதிர்காலத்தை நல்லா இருப்பான்னு அவ பாதியில படிப்போட்டு ஓடி போயிடறான். எவனையாச்சு இவனும் பாதியில படிப்பு ஓடி போயிடறான். ஒட்டுமொத்த லைஃப் அவன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிறான், பெற்றோர் வாழ்க்கையும் கெடுத்துக்கிறான். இதெல்லாம் காரணம் என்ன, நம்ம ஒரு திட்டம் போடுவதா இருந்தாலும் இந்த தனிமை வராத அளவுக்கு இதை உலகத்துல யாருக்குமே வழங்கல. இந்த நன்மை யாரு இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நம்பி வாழ்க்கையில செயல்படுத்துகிறார்களோ
அந்த முஸ்லிம்கள் இன்னைக்கு கண்ணியமா இருக்கிறார்கள், இன்னைக்கு மரியாதை இருக்கிறார்கள், இன்னைக்கு தங்கள் குடும்ப மானத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த விஷயத்துல ரொம்ப கவனம் இல்லாமல் இருந்து நம்ம புள்ள கெட்டு போவாது, நம்ம பையன் அப்படி இருப்பான் அப்படின்னு நினைத்துக் கொண்டு நம்ம விஞ்ஞானி இருக்க மாட்டேங்கிறாரு, டாக்டர் இருக்க மாட்டேங்கிறாரு, சாமியார் இருக்க மாட்டேங்கிறாரு, பள்ளிக்கூடத்து வாத்தியார் இருக்க மாட்டேங்கிறாரு, 25 வயசு பையன் ஒழுங்கா இருப்பான்னு நினைக்கிறான். எவ்வளவு கிற்கான்னு பாருங்க. இந்த 18 வயசு பொண்ணு நல்லா இருப்பான்னு இவன் நினைக்கிறான். அட யாரும் இருக்க முடியல, உலகத்துக்கு வழிகாட்டுறன்னு போர்வ போத்தனவனுக்கு இருக்க முடியல. நீ என்ன நினைக்கணும்? இது ஒரு நெருப்பு, பயங்கரமான ஒரு விஷயம், இது சின்ன பிள்ளைகள் வழங்காது, கேர்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க, நம்ம தான் அதற்கான வாசல்களை எல்லாம் அடைக்கணும், வழங்கணுமா இல்லையா? இந்த ஆணும் பெண்ணுங்கிற ஒரு மேற்ற தெல்ல தெளிவாக உடைச்சு தகர்த்து எறிகிற ஒரே மார்க்கமாக இஸ்லாம் மாத்திரம் இருக்கிறது. இதை மாத்திரம் உலகம் ஏற்றுக்கொண்டதுன்னு சொன்னா முக்காவாசி குற்றம் போச்சு. எல்லாம் இந்த மாதிரி தான் முடியாது. கற்பழிப்புல தான் கொலை வருது, எல்லாமே அதனுடைய அடிப்படையா எல்லாமே தான் பாத்தீங்கன்னு சொன்னா. அப்ப இந்த பெண் கை விட்டீங்க, அது இது தற்கொலை எல்லாமே எடுத்து பார்த்தீர்களே. ஆனால் இதை ஒரு நெறிப்படுத்தல் என்று சொன்னா ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு திருமணத்தின் மூலமாக மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு நம்ம தேடணும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நெருப்பாக இருக்கணும், மற்றவங்க விஷயத்தில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று ஆணும் பெண்ணும் 2 பேரும் தங்களை காத்துக் கொள்வார்களே. ஆனால் அதுதான் அவர்களுக்கு சமூகத்தில் கண்ணியம். இந்த கண்ணியத்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவாக வைத்து நீ பொம்பளையும் இங்க தனியா இருக்காது, ஆம்பளை தனியா இருக்காதுன்னு சொல்லி 2 பேருக்கு சட்டம் போட்டு 2 பேருடைய கண்ணியத்தையும் இஸ்லாம் காப்பாற்றுகிறது. இது மாதிரி இன்னும் எண்ணற்ற ஏராளமான நன்மைகளை மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள் அவற்றை பார்க்கலாம்.